பாதுகாப்பற்ற ரயில் கடவுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்றைய தினமும் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்து வருகின்றனர். தங்களை ரயில்வே திணைக்களத்தில் இணைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் பணிபுரிவோர் குழுவின் பிரதம செயலாளர் நிமல் சந்திரஸ்ரீ குறிப்பிட்டார். பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் பணிபுரியும் பாதுகாப்பு ஊழியர்கள் 261 பேர் போலீஸ் திணைக்களத்தின் கீழ் தற்போது சேவையாற்றி வருகின்றனர். தங்களுக்கான நாளாந்த கொடுப்பனவும் போதுமானதாக இல்லை என இந்த ஊழியர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாத விடத்து குடும்ப உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் பணிபுரிவோர் குழுவின் பிரதம செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து வினவுவதற்காக ரயில்வே பொது முகாமையாளரை தொடர்பு கொள்வதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ஆயினும் பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் பணிபுரியும் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் ரயில் சாரதிகளுக்கு அறிவித்துள்ளதுடன் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் விஜய சமரசிங்க தெரிவித்தார். பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் காணப்படுகின்ற இடங்களில் ரயில் போக்குவரத்தின் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு ரயில் சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் மேலும் குறிப்பிட்டார். இதனைத் தவிர போலீசாருக்கு இந்த விடயம் குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தமக்கான தீர்வு இம்மாதம் 16ஆம் தேதிக்குள் வழங்கப்படாவிடின் தமது போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று மாலை 6 மணியளவில் ஆரம்பித்த இந்த போராட்டத்தில் பொல்நறுவை கல்லேவில ரயில் கடவில் பணிபுரியும் ஊழியர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த போராட்டத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.